வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனல் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாம் கொடுக்குற தகவல் உங்களுக்கு உண்மையாகவே பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. நாம் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். செபி பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஸோ அதனால் ரீட்டைல் ட்ரேடருக்குலாம் நிறைய பாதிப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷன் பையருக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்லாம் வர முடியாது. ஸோ லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஆப்ஷனோட ப்ரீமியம் ஏறும். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரீட்டைல் பீப்புள்ஸுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணி செபி என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு 5 விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாகவே நாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நண்பர்களே, அந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கலையோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய நண்பர்களுக்கு சந்தேகம். என்ன சந்தேகம் அப்படின்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் நம்மளோட சேனலை பார்ப்பாங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க, நம்ம கொடுக்குற தகவல்களை பயன்படுத்திப்பாங்க. ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. நம்மளை பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த விமர்சனங்களை பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே வரவேற்கிறோம் தான். ரொம்ப ஹெல்த்தியான விமர்சனங்களாக இருக்கும் பொழுது. ஏன் அப்படின்னா அந்த விமர்சனங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்னையே மெருகேற்றி கொள்ளவும் நம்மளோட சேனலை டெவலப் பண்ணவும் உதவிகரமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம எல்லாருமே திருவிளையாடல் படம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சிவாஜி கணேசன் ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருப்பாரு. என்ன அப்படின்னா, பெண்ணின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு பாட்டை எழுதி நம்ம நாகேஷ் கிட்ட கொடுத்து அனுப்புவார், அந்த அரசவையில் போயிட்டு சொல்ல சொல்லி. ஸோ நாகேஷ் பாட்டை வாங்கிட்டு போனவர் தானே. ஸோ அங்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, பாட்டை டைரெக்டாக மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிடுவார். ஸோ அதனுடைய பொருள் கேட்கும்போது அது சரியாக பொருளை விளக்க தெரியாது. அந்த இடத்துல அந்த அரசவையில் இருக்கிற ஒரு புலவர் எழுந்து கேட்பாரு, உங்கள் பாட்டில் பிழை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நாகேஷ் என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா, ஸோ எல்லா புலவர்களும் பாட்டு எழுதி பேர் வாங்குறவங்க இருக்காங்க. பட் ஆனால் அந்த பாட்டில் குறையை கண்டுபிடிச்சே பேர் வாங்குற புலவரை நான் இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல தான் நிறைய நண்பர்கள் நமக்கு ஆதரவு பண்ணலனாலும் சரி, ஸோ நம்மளை பற்றி ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ட்ரோல் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ரியலாகவே ஹெல்த்தியான விஷயம் அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா நாம் அதிலிருந்து தெளிவுபடுத்தக்கூடிய கட்டாயத்தில் நாம் இருப்போம். அதே நேரத்தில் அவங்க நம்ம மேலே இருக்கிற பொறாமையின் காரணமாகவோ, ஸோ ஏதோ வெறுப்பின் காரணமாகவோ, ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் பண்ணும்போது நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கும் மேலே ஒரு படி மேலே போயிட்டு அப்படிப்பட்ட வியூவர்ஸை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஹைட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவேன். என்ன சந்தேகம் அந்த நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது பிரீமியம் எப்படி அதிகமாகும், பிரீமியம் அதிகமாகாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீடியோவை அவங்க முழுமையாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோத்தோட தொடர்ச்சியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு செலவு பண்ணுற அந்த 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தையும் கொடுக்கும், ஒரு தெளிவையும் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போவோம். அதுக்கு முன்னாடி நண்பர்களே, நம்மளோட எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இண்டெக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு லாட் சைஸு உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் லாட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படிங்கிற விஷயத்தையும், எப்படி பார்த்தீங்கன்னா அந்த செபி இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு லாட் அப்படிங்கிறது 5 லட்சம் ரூபாயிலிருந்து 6 லட்சம் ரூபாய் லெவலில் நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 20 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாய்க்கு ஏற்றணும் அப்படிங்கிற அந்த பரிந்துரை கமிட்டி பார்த்தீங்கன்னா செபிக்கு ஒரு பரிந்துரை கடிதத்தை கொடுத்துருக்கு. ஸோ அவங்க எப்படி அதை 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்கிற விஷயத்தையும் நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். அது என்ன அப்படின்னா, அந்த இப்போ நிப்டி அப்படின்னாக்கா 25 குவான்டிட்டி தான் ஒரு லாட்டு. மேக்சிமம் ஒரு ஆர்டரில் எவ்வளோ லாட் போட முடியும் அப்படின்னாக்கா 72 லாட் போட முடியும், 1800 குவான்டிட்டி. அப்போது இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் லாட் சைஸ் அப்படிங்கிறது இப்போ கரண்ட்டாக இருக்கிறது. ஸோ அதே போல் அந்த பேங்க் நிப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் லாட் சைஸ் அப்படிங்கிறது 15 குவான்டிட்டி, மேக்ஸிமம் ஒரு ஆர்டராக 900 குவான்டிட்டி 60 லாட் நாம் ஆர்டர் போடலாம். அதே போல் பின் நிப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அதனோட லாட் சைஸ் அப்படிங்கிறது 40 குவான்டிட்டி. ஸோ 1800 குவான்டிட்டி, மேக்ஸிமம் 45 லாட்ஸ் ஒரே ஆர்டராக போட முடியும். மிட் கேப் நிப்டியோட லாட் சைஸ் அப்படிங்கிறது 75 குவான்டிட்டி. ஸோ மேக்ஸிமம் குவான்டிட்டி அப்படிங்கிறது 2775 குவான்டிட்டி, 37 லாட் பார்த்தீங்கன்னா ஃபார் ஆர்டருக்கு போட முடியும்.
சென்செக்ஸில் இப்போ கரண்ட்டாக இருக்கிற லாட் சைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 குவான்டிட்டி, மேக்ஸிமம் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1000 குவான்டிட்டி, 100 லாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஒரே டயத்தில் போட முடியும். ஸோ பேங்க் எக்ஸில் மினிமம் லாட் சைஸ் அப்படிங்கிறது 15 குவான்டிட்டி. ஸோ மேக்ஸிமம் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 900 குவான்டிட்டி, 60 லாட் சைஸ். ஸோ இதை போட முடியும். இதை வந்து நீங்கள் எப்படி இப்போ கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவில் பாருங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிறது இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற சினாரியோ என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிஃப்டி மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இதே கால்குலேஷனை நீங்கள் எல்லா இண்டெக்ஸுக்குமே போட்டு பாருங்க. ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட்டாக இருக்கிற லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 குவான்டிட்டி, மேக்ஸிமம் குவான்டிட்டி ஒரு ஆர்டரில் எவ்வளோ போடலாம்னா 1800 குவான்டிட்டி, 72 லாட் இப்போ கரண்ட்டாக இருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரீமியம் எப்படி அவங்க அந்த 5 லட்ச ரூபாயிலேருந்து 6 லட்ச ரூபாய்க்குள்ளார இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப்ஷனோட லாட் சைஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் அடுத்த மணியோட ஒரு கால் ஆப்ஷன் நார்மல் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனோட பிரீமியத்தையும் புட் ஆப்ஷனோட பிரீமியத்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 280லேருந்து 300க்குள்ளார இருக்கும். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெக்கு ஒரு கால் ஆப்ஷனோட லெக்கு பார்த்தீங்கன்னா 140 ரூபாயிலிருந்து 150 ரூபா. அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷன் 100 ரூபாய் 140 ரூபாயிலிருந்து 150 ரூபாயும், புட் ஆப்ஷன் 140 ரூபாயிலிருந்து 150 ரூபாயும் ஒரு அடுத்த மணியோட பிரீமியம் இப்போ கரண்ட்டாக இருக்கு. அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 280 ரூபா காலையும் புட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க. 72 லாட்டுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னாக்கா 1800 குவான்டிட்டிக்கு நீங்கள் அந்த 280 ரூபா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 5,04,000 ரூபாயிலிருந்து 5,40,000 ரூபாய் வரைக்கும் இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஸோ இதை வச்சு தான் இப்போ அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற அந்த ஆப்ஷன் லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாயிலிருந்து 5,5 லட்ச ரூபாய்க்குள்ளார இருக்கு. இதை தான் இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 லட்ச ரூபாயிலிருந்து 30 லட்ச ரூபாய் வரைக்கும் உயர்த்தணும், லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா 2 சினாரியோ இருக்கு. என்ன சினாரியோ அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா லாட் சைஸை 25 குவான்டிட்டி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 குவான்டிட்டி இல்லைன்னா 100 குவான்டிட்டி இல்லை 125 குவான்டிட்டி அப்படின்னு லாட் சைஸை மட்டும் கூட்டலாம். கூட்டிட்டு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் நீங்கள் என்ன அப்படின்னா என்ன எக்ஸ்பைரி கொண்டு போக போகிறாங்க. அவங்க 6 சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரியை மாற்ற போகிறாங்க. டெய்லி ஒரு எக்ஸ்பைரியில் இருக்குது, அதனால எக்ஸ்பைரியை மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 2 சினாரியோவை மட்டும் வச்சுங்க பார்த்தீங்க அப்படின்னா முதல் சினாரியோவில் வீக்லி எக்ஸ்பைரியை சேஞ்ச் பண்ணாமல் ஒன்லி லாட் சைஸை மட்டும் மாற்ற போகிறாங்கன்னா எவ்வளோ லாட் சைஸ் வரைக்கும் மேக்ஸிமம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு சினாரியோ பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கரண்டாக இருக்கிற பிரகாரம் 25 குவான்டிட்டி ஒரு லாட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பைரியில் 5,04,000 ரூபாயிலிருந்து 5,40,000 வரைக்கும் இப்போ மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இது கரண்ட் சினாரியோ. ஸோ இப்போ இதை ரிவைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா லாட் சைஸ் 25லேருந்து 50 கொண்டு போக போகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,600 குவான்டிட்டி ஒரு லாட் ஒரு ஆர்டர்லையும் ஸோ 72 லாட் வந்து போட முடியும் அப்படின்னு கால்குலேட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வருது? 10,08,000 ரூபாயிலிருந்து 10,80,000 ரூபாய் தான் வருது. அவங்க சொன்ன வேல்யூ எவ்வளோ? 20 லட்சத்துலேருந்து 30 லட்சம் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 25 குவான்டிட்டி டைரெக்டாக 4 மடங்கு உயர்த்தி 100 குவான்டிட்டியாக அவங்க சேஞ்ச் பண்ணணும். எவ்வளோ? நிஃப்டியோட ஒரு லாட் சைஸை 100 குவான்டிட்டி அப்படின்னு சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக இருக்கிற 72 லாட்ஸே அவங்க எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்னா 7,200 குவான்டிட்டி 72 லாட்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா 20,16,000 ரூபாயிலிருந்து 21,60,000 ரூபாய் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி கூட அவங்க ரிவைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது எப்படின்னா 25 குவான்டிட்டியிலிருந்து டேரெக்டாக 100 குவான்டிட்டியாக மாற்றி லாட் சைஸை இப்படியே மாற்றலாம். இல்லை இதுக்கும் மேலே ஒரு படி போக போகிறோம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா 125 குவான்டிட்டியாக மாற்றலாம். ஸோ 125 குவான்டிட்டி இன்ட்டு 9,000 குவான்டிட்டி கால்குலேஷன் பண்ணீங்க அப்படின்னா 72 லாட்டுக்கு ஸோ 25,20,000 ரூபாயிலிருந்து ஸோ 27 லட்ச ரூபாய் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சினாரியோலாம் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு லாட்டை 100 குவான்டிட்டி 140 ரூபா அப்படி கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 100 குவான்டிட்டி இருக்குது, நீங்கள் 150 ரூபா பிரீமியத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சது 15,000 ரூபாய் தேவை ஒரு லாட் பை பண்ணுறதுக்கே, கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ சரி. ஸோ அதனால தான் மார்ஜினும் உங்களுக்கு அதிகமாகும்னு சொன்னேன். இந்த சினாரியோவில் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ 72 லாட்டு 9,000 குவான்டிட்டி ஒரே ஆர்டர் பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஸோ புரோக்கருக்கு கமிஷன் வரணும் இல்லையா? புரோக்கர் இருந்தால் தான் நமக்கு ரன் பண்ண முடியும். நம்ம டேரெக்டாக போய் என்எஸ்சியில் வாங்க முடியாது. புரோக்கருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாபம் வராது. அப்போ என்ன பண்ணணும்? லாட் சைஸை குறைக்கணும். லாட் சைஸ் அந்த 72 லாட்டுக்கு பதில் 50 லாட்டு 40 லாட்டுன்னு வர போகிறாங்கன்னா அப்போ இங்கே இருக்கிற லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும்.
ஸோ அப்படி கொண்டு வந்தால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் அவங்க சொல்லிட்டு இருக்கிற ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபாயிலேருந்து 30 லட்ச ரூபாய்க்குள்ள கொண்டு வர முடியும். இது ஒரு சினாரியோ. நான் சொல்ற சினாரியோ என்ன அப்படின்னா ஆப்ஷன் பிரீமியம் எப்படி ஏறும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா வீக்லி எக்ஸ்பைரியே வேண்டாம், மந்த்லி எக்ஸ்பைரி தான் வேணும், வீக்லி ஒரு எக்ஸ்பைரி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் இங்க பாருங்க, இதே 25 குவான்டிட்டி சேஞ்ச் பண்ணாம இதை அவங்க மந்த்லி எக்ஸ்பைரிக்கு மாற்ற போறாங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளா வந்து பாருங்க. 25 குவான்டிட்டி 72 லாட்டுன்னு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பிரீமியம் இங்கே 280 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் இருக்கு. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்னா ஒரு மந்த்துக்கு 4 வாரம் இருக்கு. ஸோ அந்த 4 வாரத்துக்கு அப்படியே நீங்கள் 4ஆல் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா பிரீமியம் நான் சொன்ன கணக்குக்கு 1120 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் வந்துடும் ஒரு பக்கத்துக்கு. ஸோ அப்படி வருது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் 25 குவான்டிட்டி வாங்கணும்னாவே கிட்டத்தட்ட வந்து பாருங்க 20,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் உங்களுக்கு தேவை. ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா அவங்க சொன்ன கால்குலேஷன் வந்துருச்சு 20,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபாய்க்குள்ள அப்படின்னா 20,000 ரூபாயிலேருந்து 21,60,000 ரூபாய் வரைக்கும் தான் வருது லாட் சைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கும் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கம்மி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க இன்னமும் சேர்ந்து ரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா லாட் சைஸ் கரண்டாக இருக்கிற நிப்டியோட ஒரு லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25லேருந்து 50 மாற்றிட்டு அந்த 50 வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா 50 லாட்டாக மாற்றுவாங்க. ஸோ இந்த லாட் சைஸ் கரண்டாக இருக்கிற லாட் சைஸ் வந்து 72 இருக்கு இல்லையா, 72க்கு பதிலாக 50 குவான்டிட்டி ஒரு லாட் அப்படின்றதையும் மேக்ஸிமம் லாட் 50 லாட் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2500 குவான்டிட்டி உங்களால் பிளேஸ் பண்ண முடியும் ஒரே ஆர்டரில். அப்போ ஒரு லாட் சைஸோட நிப்டி குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 50 குவான்டிட்டி. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பைரியாக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் பிரீமியம் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதே சேம் 1200 ரூபாய் நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா 28,000 ரூபாய் 28 லட்சத்துலேருந்து 30 லட்சம் ரூபாய் கால்குலேஷன் வந்துடுச்சு. இல்லை சார் நாங்கள் மந்த்லி எக்ஸ்பைரி பண்ண போகிறது கிடையாது, வீக்லி எக்ஸ்பைரியில் தான் இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா 50 குவான்டிட்டியாக நீங்கள் மாற்றும் போது பிரீமியம் அப்படியே டபுள் ஆகிடும். சிங்கிள் சைடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 300 ரூபாயிலேருந்து அப்படியே 600 ரூபாயாக மாறிடும். அப்போ 600 ரூபாய் இன்ட்டு 50 குவான்டிட்டின்னு கால்குலேஷன் பண்ணிங்கன்னா 30 அப்படின்னா 30ன்னு கால்குலேஷன் பண்ணி பாருங்க எவ்வளோ ஆச்சு. 30,000 ரூபாய் இருந்தால் தான் உங்களால் ஒரு லாட்டு பை பண்ண முடியும். இதுதான் நான் சொன்ன சினாரியோ. இவங்க என்ன பண்ணுறதுக்கான செபி வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாட் சைஸை டீசெண்டாக ஒரு 50 குவான்டிட்டிக்கு மாற்றிட்டு மந்த்லி எக்ஸ்பைரிக்கு மாற்றுற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். இதில் எப்படி சார் வந்து நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து லாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பைரியாக வரும்பொழுது மார்க்கெட்டில் வேலட்டாலிட்டி இருக்காது, பெரிய மூவ்மெண்ட் இருக்காது, அப்சைடோ டவுன் சைடோ பெரிய மூவ்மெண்ட் இருக்காது, மேக்ஸிமம் சைட்வேஸில் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பைரியோட முதல்லையே அவங்க ஐ பிரீமியத்தை செல் பண்ணிட்டு மார்க்கெட்டை எந்த பக்கமும் போக முடியாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. நாளாக எக்ஸ்பைரி நெருங்க என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய டிகே வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம ரீட்டைல் பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா ஒரு மாதத்துக்குள்ளே எக்ஸ்பைரி. ஸோ இந்த மாதம் வந்து 25ஆம் தேதினு வச்சுக்கோங்க, ஜூலை மாதம் 25ஆம் தேதி எக்ஸ்பைரி இருக்கு இல்லையா, ஸோ நான் ஆப்ஷனை ஹோல்டு பண்ணுறேன். நம்ம ஐ பிரீமியத்தில் ஒரு லாட்டை எடுத்து வச்சுட்டு 600 ரூபாய் 700 ரூபாயில் ஒரு லாட்டை நம்ம 30,000 ரூபாய் கொடுத்து எடுத்து வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்கோம். நாளாக ஐஸ் கட்டி மாதிரி அதனுடைய பிரீமியம் கரைஞ்சிக்கிட்டே வந்துடும். இது மேக்ஸிமம் செல்லருக்கு சாதகமாக தான் இருக்கும். ஸோ இன்னொரு கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா சார் நான் ஆப்ஷன் பை பண்ணுறப்ப எனக்கு 30,000 ரூபாய் ஆகுது அப்படின்னா செல்லருக்கு 3 லட்ச ரூபா ஆகுமே சார். ஆமாம் ஆகட்டும், 3 லட்ச ரூபா ஆனாலுமே கூட என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் யாருமே 5,000 10,000 20,000 கொண்டு வந்து யாரும் ட்ரேட் பண்ணுறது கிடையாது. குறைஞ்சபட்சம் நம்மளோட ஆப்ஷன் செல்லிங்லேயே கூட பார்த்தோம் அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரரில் நீங்கள் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா 50,000 1 லட்ச ரூபா வச்சுட்டு இருக்கிறவங்க ஆப்ஷன் செல்லிங்கை ஒர்க் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற லாட் சைஸுக்கு வித் எட்ஜோட நீங்கள் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் ஒரு லாட் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா 40,000 50,000 ரூபாய் இருந்தால் போதும். ஸோ இந்த ட்ரையல் அண்ட் எரரில் செக் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் செல்லிங்கு டீசெண்டான கேபிட்டல் அப்படிங்கிறது 1.5 லட்ச ரூபாயிலிருந்து 3 லட்ச ரூபாய் வச்சுருந்தீங்கன்னாக்கா அது ஒரு டீசெண்டான கேபிட்டல் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லா இடத்துலையுமே திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ 3 லட்ச ரூபா ஒரு லாட் செல் பண்ணுறதுக்கு வந்தாலும் கூட லாட் சைஸ் 50 குவான்டிட்டி 100 குவான்டிட்டி ஆனாலும் கூட ஸோ ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகபட்சமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இங்கே வந்து ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆப்ஷன் செல்லர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இங்கே இன்னொரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இந்த பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பணக்காரர்களால் மட்டும்தான் பணத்தை சம்பாதிக்க முடியும், பணத்தை சம்பாதிக்கணும், ஏழைகள் யாரும் பணத்தை சம்பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. அதன் காரணமாக தான் செபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதும் லாட் சைஸை குறைக்கிறதும் புது ரூலை கொண்டு வரதும். இவங்க எல்லாருமே வந்து ரீட்டைலரை நான் காப்பாற்றுறேன்னு சொல்கிறாங்க. இது ரீட்டைலரை காப்பாற்றுறதுலாம் கிடையாது. ஸோ பிக் பிளேயர்ஸை காப்பாற்றுறதுக்காக தான் சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னாக்கா
ஸோ பிக் பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் நாம் பண்ணணும். பிக் பிளேயர்ஸ் யாரும் போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஆப்ஷன் பையிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணுறாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பிக் பிளேயர்ஸால் 100 குவான்டிட்டி செல் பண்ண முடியும்னா என்னால் 10 குவான்டிட்டி செல் பண்ண முடியும். ஸோ நீ என்ன பண்ணுறியோ அதை தான் நானும் பண்ணுவேன். ஸோ உனக்கு லாபத்துக்கு கொடுக்குற விஷயத்த நான் எதையுமே பண்ண மாட்டேன். நீ எப்படி லாபத்தை இந்த மார்க்கெட்லேருந்து எடுக்கிறியோ அதே விஷயத்த தான் நானும் பண்ணுவேன். அப்படின்றதுனால தான் நாம் ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. ஸோ அந்த லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர, மந்த்லி எக்ஸ்பைரியாக இருக்கிற பட்சத்தில் ஸோ ப்ரீமியம் ரைஸ் ஆகும். மந்த்லி எக்ஸ்பைரி கிடையாது, வீக்லி எக்ஸ்பைரியில் தான் இருக்க போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் லாட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி இருந்தாலுமே 2000 ரூபா, 3000 ரூபா, 5000 ரூபா, 10,000 ரூபா வச்சுக்கிட்டுலாம் இங்கே ஆப்ஷன் பையிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இதுக்கு மேலே சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்ஷன் பையிங் பண்ணியே தருவோம் அப்படின்னு போனாங்கன்னா அவங்களால அந்த மணியில் வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணவும் முடியாது, புட் ஆப்ஷனை பை பண்ணவும் முடியாது. இந்த மணியில் கால் ஆப்ஷனையும் பை பண்ண முடியாது, புட் ஆப்ஷனையும் பை பண்ண முடியாது. இவங்க எல்லாருமே ஃபார் ஓடிஎம்க்கு போவாங்க. அந்த ஓடிஎம்ல பிரீமியம் மூவ்மெண்ட் இருக்கவே இருக்காது. பிரீமியம் தொடர்ந்து கரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படியும் பார்த்தோன்னாக்கா ரீட்டைலர் வந்து இங்கே லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்க தான் செய்யும். ஸோ இதை நீங்கள் சந்தேகம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, மந்தோட ஸ்டார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் வாரத்தோட பிரீமியத்தையும் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 4வது வாரத்தோட பிரீமியத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் சொல்கிற பிரீமியம் கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும் நண்பர்களே. ஸோ அதனால் நான் ஏன் வந்து லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆப்ஷன் பிரீமியம் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொன்ன காரணம்னா, ஒன்லி லாட் சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாக்க ஆப்ஷன் பிரீமியம் ரைஸ் ஆகாது. அவங்க 2 சினாரியோ வச்சிருக்காங்க. எக்ஸ்பைரியும் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், ப்ளஸ் 20 லட்ச ரூபாயிலேருந்து 30 லட்ச ரூபா வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க கொண்டு வந்திருக்கிறதுனால ஸோ இதுதான் பாசிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, மற்றபடி லாட் சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு விடுவாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான கண்ணோட்டம். இதனால நண்பர்களே, ரீட்டைல் பீப்புள்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, ஸோ பிரீமியம் இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, ஆப்ஷன் பையிங் அவாய்ட் பண்ணுங்க. ஓரளவுக்கு டீசெண்டான கேபிட்டல் வச்சுட்டு இருக்கிற நண்பர்கள் ஆப்ஷன் செல்லிங்க்கு உள்ளார வாங்க. இல்லை என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது, மாதம் 2000, 3000, 5000 தான் என்னால் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை நல்ல நல்ல ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்பப்போ 2 ஸ்டாக், 4 ஸ்டாக், 5 ஸ்டாக்னு வாங்கி வைங்க. இங்கே இருக்கிற இந்த தலைவலி எதுவுமே நமக்கு கிடையாது. மார்க்கெட் மேலே வரும்போது நம்ம வித்துட்டு வெளியில் வந்துடலாம். இல்லை நான் இதை ப்ரொஃபஷனல் ட்ரேடராக பண்ணுறேன், நான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஆப்ஷன் செல்லிங்குள்ளார வாங்க. ஆப்ஷன் செல்லிங்கை முறையாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இது ஒரு பிஸ்னஸாக பாருங்கள். அப்படி பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸு இந்த மார்க்கெட்லேருந்து நம்மளால் எடுக்க முடியும். பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணி தான் நல்ல ப்ராஃபிட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களாவே ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியாது அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் ஆப்ஷன் செல்லிங்கான கோர்ஸை நம்ம வந்து பார்த்தா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த கோர்சஸ் நம்மகிட்ட வாங்கி கற்றுக்கணும், நம்மளை ஒரு மென்டாராக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு கீழே தெரிகிற அந்த மொபைல் நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு 4999 ஜிபே பண்ணிவிட்டு பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களோட ஜிமெயில் ஐடியும் ஷேர் பண்ணுறது மூலயமா உங்களுக்கான அந்த கோர்சஸ்க்கான வீடியோஸை நீங்கள் எண்ட் ஆஃப் த டேக்குள்ளார வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட அந்த ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸ் வாங்குற நண்பர்களுக்கு நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுட்டு இருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும், மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்ன, இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும், எவ்வளோ ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை என்னை நம்பி வர நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கேபிட்டலை லாஸ் பண்ணாமல் அவங்களுக்கு மினிமம் ப்ராஃபிட் வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்குறது தான் என்னோட வேலை. ஸோ அதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்மகிட்ட அந்த ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை வாங்கி பயனடையுங்க. உங்களுக்கு தெரியுன்ற பட்சத்தில் நீங்கள் அதை கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ள தகவலை கொடுத்துருந்துச்சுனாக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற MNP வில்லேஜ் ட்ரேடர் _ஒரிஜினல் அப்படிங்கிற ஐடியை சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்க நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.